எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சிம்பிளாகவும் ஒரு டிஃபன் ரெசிபி இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா அவல் வச்சுட்டு அவல் புளியோதரை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். இது கூடவே கருப்பு கொண்டுகள்லையே வேக வச்சு செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவல் வச்சுட்டு பார்த்திங்கன்னா பிசிபேளா பாத்து, தயிர் அவல் செய்யலாம், அடுத்தது சர்க்கரை பொங்கல், அது மாதிரி விதவிதமான ரெசிபி செய்யலாம். இதில் இந்த அவல் புளியோதரை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த டேஸ்ட்டான கொண்டக்கடலை சேர்த்து அவல் புளியோதரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை சேர்த்து நம்ம அவல் புளியோதரை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, சின்ன கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு நம்ம கெட்டி அவல் எடுத்தோம் அப்படின்னா 1/4 கப்பு கொண்டக்கடலை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சா அது 1/2 கப்பு ஆகிடும். அளவுக்கு மீறி சேர்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி 1/4 கப்பு எடுத்து ஊற வச்ச 1/2 கப்பு அந்த கொண்டக்கடலையை ப்ரெஷர் ஃபேனில் நம்ம வேக வைக்கணும். வேறு ஒரு தண்ணி மாற்றிக்கலாம். ஊற வச்ச தண்ணி எடுத்துகிட்டு வேறு புதுசாக தண்ணி போட்டு ப்ரெஷர் ஃபேனில் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தையும் வச்சுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ப்ரெஷர் ஃபேனில் 4லேருந்து 5 விசில் நம்ம வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் எடுத்துக்கணும். மீடியம் சைஸ் அவலை விட கெட்டி அவல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்பு அவல் எடுத்துட்டா இதை ஒரு முறை நிறைய தண்ணி விட்டு சுத்தம் பண்ணும். அந்த மாதிரி எடுத்துக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு குடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நல்ல தண்ணி, டேங்க் வாட்டர் வேண்டாம். அந்த நல்ல தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சி அலம்பிடணும். ஏன்னா அவல் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்த உடனே ஊற ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல தண்ணி சேர்த்துட்டா அதில் ஊறினாலும் பரவாயில்ல. நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் தனியாக வெந்நீரில் வச்சுருக்கேன். சில பேர் இந்த மாதிரி அலம்பின அந்த அவல் கூட இந்த புளிக்கரசில் சேர்த்துட்டு அப்படியே டைரெக்டாக தாளிதம் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கிற அந்த அவல் மேலே உள்ளங்கையால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இந்த கொண்டக்கடலை வேகிற நேரம் வரைக்கும் இந்த அவல் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிக்கரசிலையும் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிராக உங்களுக்கு அவல் ஊறி இருக்குது. கொண்டக்கடலை வெந்துதான் செக் பண்ணிக்கணும். புளிக்கரைசலும் ரொம்ப நீர்க்க கரைச்சிக்காமல் ஓரளவு நல்லா கெட்டியாக கரைச்சாச்சு. கொண்டக்கடலையும் வெந்திருக்கான்னு பார்த்தாச்சு. இன்கேஸ் கொண்டக்கடலை வேகலை அப்படின்னா திரும்பவும் 2 விசில் விட்டுக்கோங்க. வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது புளி அவல் அப்படிங்கிறப்ப அந்த நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வரமிளகா தாளிக்கிறத விட வீட்டில் மோர் மிளகா இருந்தது அப்படின்னா ஒரு 10 மோர் மிளகாவை முதல்ல இந்த எண்ணெயில் நல்லா பொரித்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் காரம் இருக்காது, ஆனால் நல்ல ஒரு மணம் இருக்கும். இப்போ நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மோர் மிளகாவை இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிதம்லாம் அந்த புளியோதரைக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஆறுக்கு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு எப்போதுமே நான் பார்த்தீங்கன்னா வறுத்த நிலக்கடலை இதில் போட்டுடுவேன். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப இந்த கொண்டக்கடலையும் உடம்புக்கு நல்லதும். இந்த கொண்டக்கடலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது, சுண்டல் சாப்பிட்ற மாதிரி தான். ஆனால் நிலக்கடலையை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. இப்போ கரைச்சி வச்ச புளிக்கரைசல் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயப்பொடி நம்ம ஊறுகாக்கெலாம் சேர்க்குறோம் இல்லையா, அது இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்காக சாம்பார் பொடி அதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம புளியோதரைங்கிறதுனால எள்ளு பொடிலாம் வறுத்து சேர்க்கணும்னு கிடையாது. இந்த மோர் மிளகா வாசனையே அருமையாக இருக்கும். இப்போ மோர் மிளகா இல்லைன்னா நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிக்கிறப்போ ஒரு 5 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மோர் மிளகா ஒரு 7-8 போட்டுக்கலாங்க. ஒரு தோராயமாக தான் நம்ம வறுத்து வச்சுருப்போம். மீதி இருந்ததுன்னா அதை நம்ம தயிர் சாத்து கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2-3 நாள் வரைக்கும் கூட அந்த வறுத்த மோர் மிளகா நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மோர் மிளகாவை நல்லா உடச்சி போட்டாச்சு. இப்போ இந்த புளிக்கரைசல் ரொம்ப நேரம் கொதிக்காமல் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் புளிக்கரைசல் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப திக்காகிடும். இந்த அவல் வேகணும், அந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து இது நல்லா வேகணும், அந்த அவல் சாஃப்ட் ஆகணும். அதனால் புளிக்கரைசலை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ இந்த அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டா தான் அடிப்பிடிக்காமல், அதே சமயத்தில் அந்த புளிக்கரைசல்லாம் நல்லா அவல் இஞ்சின்ட்டு உப்பு காரம் அந்த மோர் மிளகா வாசனையோட பிரமாதமாக இருக்கும். இப்படி தொட்டு பாருங்கள், அந்த கெட்டி அவல் நல்லா வெந்து சாஃப்டாக ஆகணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சாஃப்டாக இல்லை அப்படின்னா லேசாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டு நான் லிட்டு போட்டு மூடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா இன்னுமே அந்த அவல் சாஃப்டாகிடுங்க. இப்போ தொட்டு பாருங்கள்,
ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அப்படியே நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் ஒன்றுமே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஏதாவது சைடிஷை வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கெட்டி தயிர், இதை விட ஒரு ஆப்டாக ஒரு சைடிஷ் இருக்கவே முடியாது. இதை நீங்கள் காலையில் டிஃபன் ரெசிபியாக சாப்பிட்லாம், மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருக்கணும், அதே ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படின்னா அந்த கொண்டைக்கல்லி இருக்கிறதுனால ஃபில்லிங்காக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.